மாறப்போகும் மும்பையின் முக்கிய அடையாளம் பம்பரமாக வேலை செய்யும் அதானி குழுமம். நம் நாடு தற்போது பல துறைகளில் பல முன்னேற்றங்களை கண்டு வருகிறது. உலக நாடுகள் மத்தியிலும் மிக முக்கிய நாளாகவும் மற்ற நாடுகளுக்கு இடையேயான போர் பதட்டத்தில் இந்தியாவின் நிலைப்பாடு என்ன என்பதை உலக நாடுகள் கூர்ந்து கவனிக்கும் வகையிலும் நம் நாட்டின் பொருளாதாரம், பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சியானது அதிகரித்துள்ளது. இவற்றிற்கு பாஜக தலைமையிலான மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளில் முன்வைத்த திட்டங்கள், செயல்படுத்திய திட்டங்கள், வழங்கிய கடன் உதவிகள் போன்றவை முக்கிய காரணமாக பார்த்தாலும், நாட்டின் ஒரு பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வது அந்த நாட்டில் உள்ள மிக முக்கிய தொழிலதிபர்களின் கையில் உள்ளது. அதாவது அவர்கள் தொடங்கும் புதிய தொழில்களாக இருந்தாலும் சரி, ஒரு தொழிலின் அடுத்த கட்ட முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, அவை நம் நாட்டிற்குள்ளே தொடங்கப்பட்டதன் மூலம் நம் நாட்டின் இளைஞர்கள் பலருக்கு பல வேலை வாய்ப்புகள் கிடைத்துள்ளது. இதற்கான உதவியை மத்திய அரசு பல நேரங்களில் முன்னெடுத்து இளைஞர்களின் வேலைவாய்ப்பு அதிகரித்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட ஒரு முக்கிய இடத்தில் உள்ள குழுமம்தான் அதானி குழுமம். குஜராத்தின் அகமதாபாத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகின்ற ஒரு பன்னாட்டு நிறுவனமான அதானி குழுமத்தின் முதன்மை நிறுவனரான கௌதம் அதானி என்பவரால் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனத்தின் பல்வேறு வணிக ஆற்றல் வளாகங்கள், தளவாடங்கள், வேளாண் வணிகம், ரியல் எஸ்டேட், நிதி சேவைகள், பாதுகாப்பு மற்றும் விண்வெளி ஆகியவையும் அடங்கும். இந்த குழுவின் வருடாந்திர வருவாய் $13 பில்லியன் என்று கூறப்படுகிறது. அதோடு சமீபத்தில் வெளியான ஹீரோன் நிறுவனத்தின் 2024ஆம் ஆண்டு பணக்காரர்கள் பட்டியலில் அம்பானியை பின்னுக்கு தள்ளி அதானி முதலிடம் வகித்தார் என்பதும் செய்திகளில் பரபரப்பாக வெளியானது. நாட்டின் முன்னேற்றத்திற்காக அரசின் கொள்கைகள் மற்றும் வழிகாட்டுதலின்படி செயல்பட்டு வருகின்ற ஒரு முக்கிய குடும்பத்தின் நிறுவனரான கௌதம் அதானி தமிழகத்திற்கும் அதிக முதலீடுகளை கொடுத்துள்ளார். அதாவது உலகின் மிகப்பெரிய ஒரே இடத்தில் சூரிய மின்சக்தி திட்டங்களில் ஒன்றான அதானி குடும்பம் தமிழ்நாட்டின் கமுதியில் சுமார் $45 மில்லியன் முதலீட்டை செய்தது. சுமார் 2500 ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய ஆலையை அமைத்து அப்பகுதியில் பல வேலை வாய்ப்பையும் அதானி குழுமம் ஏற்படுத்தியது. இதற்கிடையிலே தமிழகத்தை, குறிப்பாக சென்னையை சேர்ந்த செஸ் வீரரான பிரத்யானந்தாவிற்கு வேண்டிய நிதி உதவிகளையும் செய்து வருகிறார். அதாவது இந்திய அளவில் முன்னணி குழுமத்தின் நிறுவனராக உள்ள அதானி தமிழகத்தை சேர்ந்த ஒரு விளையாட்டு வீரருக்கு நிதி உதவிகளை செய்து வருகிறார் என்பது மிகவும் பாராட்டக்கூடிய விஷயமாகும். இப்படி நாட்டின் பல பகுதிகளில் தனது தொழிலை விருத்தி நாட்டின் முன்னேற்றத்திற்காக செயல்பட்டு வருகின்ற அதானி குழுமம் தற்பொழுது மும்பை தாராவில் உள்ள ஆயிரக்கணக்கான குடிசைகளை அகற்றிவிட்டு அவர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பை கட்டித்தரும் திட்டத்தை கையில் எடுத்துள்ளது. மேலும் தாராவி மக்களுக்காகவே ரயில்வே இடமிருந்து 27 ஏக்கர் நிலம் வாங்கப்பட்டுள்ளதாகவும், அதற்காக ரயில்வேக்கு 1000 கோடி கொடுக்கப்பட்டதாகவும், இன்னும் 6 மாத காலத்திற்குள் அங்கு கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டு 2.5 ஆண்டில் கிட்டத்தட்ட 20,000 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு அங்கு தாராவி மக்களின் வாழ்வாதாரம் உயர்த்தப்படும் என்றும், இந்த திட்டத்திற்காக 100 பேர் வேலைக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர் என்பதும் செய்திகளில் வெளியாகியுள்ளது. அதானி குழுமத்தை அரசியல் ரீதியாக பலர் விமர்சித்து வந்தாலும், இப்படி மும்பையில் யாருமே இதுவரை கை வைக்க முடியாத அதானி தாராவி பகுதியை அதானி நிறுவனம் கை வைக்க துணிந்திருப்பது பேசு பொருளாக மாறியுள்ளது. இது மட்டும் நடந்துவிட்டால் மும்பையின் தாராவி குடிசை பகுதி மாறிவிடும், அங்குள்ள அரசியல் கட்சிகள் ஆட்டம் அடங்கிவிடும் என இப்பொழுதே மகாராஷ்டிர பத்திரிகைகள் விமர்சனம் செய்ய தொடங்கிவிட்டனர்.